Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இங்கே திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் உற்சாகமாக முளைப்பாரி ஏந்தி மலர்களை தூவி வரவேற்பு அளித்து வருகிறார்கள். தமிழகத்தினுடைய பாரம்பரிய கலைகளாக இருக்கக்கூடிய பொய்க்கால் குதிரை, அதே போன்று குதிரை ஆட்டம், சிலம்பாட்டம், கரசாட்டம், தாரை தப்பட்டை முழங்க உற்சாகமாக இந்த வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. சாத்தூர் சட்டமன்ற தொகுதியே அந்த பகுதி முழுவதுமாக மக்கள் தலைகளாக அலைகடல் என மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை இந்த மக்கள் எண்ணி பார்க்கிறார்கள். குறிப்பாக அந்த மக்களுடைய எழுச்சியைத்தான் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த பகுதியிலே கூடியிருக்கக்கூடியவர்கள், ஏராளமானவர் இந்த பகுதி முழுவதுமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பனையும், அதே போன்று அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த அந்த சாதனைகளை நினைத்து பார்த்து இங்கே கூடியிருக்கிறார்கள். சாத்தூர் நகரை பொறுத்தளவுக்கு அதிநவீன வசதி கொண்ட அரசு புதிய மருத்துவமனை அதிமுக ஆட்சி காலத்திலே கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நிலையில் இருந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. தற்போது அந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அதிநவீன வசதிகள் கொண்ட புதிய மருத்துவமனை கொண்டு வரப்பட்டு அது சரி செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று வெம்பக்கோட்டை சாத்தூரிலே புதிய தாலுகா அலுவலகம் கொண்டு வரப்பட்டது. சாத்தூரிலே ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. அரசு கலைக்கல்லூரி, அரசு தொழில்நுட்ப பயிற்சி, அதே போன்று ஐடிஐ புதிய கட்டிடம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. சாத்தூர் மக்களுடைய நீர் ஆதாரமாக செயலக்கூடிய வைப்பாற்றில் புதிய பாலம் தடுப்பணைகள் கொண்டு கொடுக்கப்பட்டது. 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சீவலப்பேரி குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. 520 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே விருதுநகர், சாத்தூர், அருப்புக்கோட்டை நகராட்சிகளுக்கு தாமிரபரணி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டத்தை அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கப்பட்டது. 4 ஆண்டு கால ஆட்சியில் ஆமை வேகத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இன்னும் முழுமையாக முடிக்கவில்லை என்கிற வேதனையை அந்த பகுதி மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். சாத்தூர் வைப்பாற்றிலே சாக்கடை கலக்காத வண்ணம் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பாதாள சாக்கடை மற்றும் வாறுகால் திட்டம் கொண்டு வரப்பட்டது. சாத்தூரிலே புதிய கோட்டாட்சியர் அலுவலகம், அதே போன்று மரியுரணி தன்மையை தூர்வாரப்பட்டு மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய வகையிலே பூங்கா அமைத்து நடைபயிற்சி மேற்கொள்ளும் வண்ணமாக மக்களுடைய விவசாய சேவைகளுக்கும் அவருடைய உடல் பயிற்சிக்கும் அதிமுக அரசு வழிவகை செய்து கொடுத்தது. சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் அதிநவீன மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது. இப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சி கிராமங்களிலும் தரமான சாலைகள் கொடுக்கப்பட்டது. சாத்தூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து ஊராட்சிகளிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் தனித்தனியாக நீர்த்தேக்க தொட்டி அமைத்து மக்களுடைய குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது. முக்கியமாக இந்த பகுதி மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். இந்த சட்டமன்ற தொகுதியிலே மக்களுடைய கோரிக்கை, சாத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கு. இருகன்குடி அணை, வெம்பக்கோட்டை அணை முழுமையாக தூர்வாரப்பட வேண்டும். ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியிலே அது தூர்வாரப்படவில்லை என்கிற வேதனை இந்த மக்களிடம் இருக்கிறது. திமுக ஆட்சியில் சாத்தூரில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான குடியிருப்புகள், ஜாலிமனை இடங்களுக்கு உயர்த்தப்பட்ட வரி குறைக்கப்படும் என்கிற அந்த அறிவிப்பு இன்னும் இல்லை. சாத்தூர் வைப்பாட்டு கரையக்கூடிய பழைய பூங்காவை புதுப்பிக்க வேண்டும் என்கிற அந்த மக்கள் பயன்பாடுக்கு மாற்றப்படும் இன்னும் அதையும் இன்னும் சரி செய்து கொடுக்கப்படவில்லை. சாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே அரசு பொறியியல் கல்லூரி அமைக்கப்படும் என்கிற வாக்குறுதி வெற்று வாக்குறுதியாகவே இருக்கிறது. குறிப்பாக சாத்தூர் சட்டமன்ற தொகுதி தாயில்படி, வெம்பக்கோட்டை, ஆலன்குளம் ஆகிய பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் அதிகாரிகளுடைய செயல்பாடுகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. தேவையில்லாமல் இந்த மக்களை தேவையில்லாமல் பெரும் துயரத்திற்கு ஆளாக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். சாத்தூர், சிவகாசி, ராஜபாளையம் ஆகிய இந்த பகுதிகளை இணைக்கக்கூடிய ஆலங்குளம் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்கிற அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. ஆலங்குளம் அரசு சிமெண்ட் ஆலை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து அம்மா சிமெண்ட் என்ற பெயரிலே தொடங்கி குறைந்த விலைக்கு 190 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட சிமெண்டை பெயர் மாற்றி இன்றைக்கு 350 ரூபாய்க்கு மேலே வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுவும் தேவைக்கு தகுந்தாற் போல இல்லை. குறிப்பாக ஏழை எளிய மக்கள் வீட்டு கட்டக்கூடிய அந்த கனவு என்பது கனவு திட்டமாகவே போகிறது. அதற்கு வழிவகை செய்ய வேண்டும். ஆலங்குளம் முதல்நிலை ஊராட்சியில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய நிலையிலே அரசு மருத்துவமனை கூட இல்லை என்பதும் ஒரு அரசு மருத்துவமனை வேண்டும் என்கிற கோரிக்கை சரி செய்யப்பட வேண்டும். வெங்கக்கோட்டை, காயல்பட்டி, ஆலங்குளம், சத்திரப்படி போன்ற
அந்த பல்வேறு பகுதியிலே தொழில் வாழ்த்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஊர்களில் அனைத்து ஊராட்சிகளிலும் பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தி அங்கே இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை விரிவுபடுத்த வேண்டும் என்கிற நிலையில் அவர்கள் தெரிவித்தார்கள். சத்திரப்பட்டு பகுதியிலே பேண்டேஜ் மற்றும் காஸ் துணை உற்பத்தி மிகவும் சிறு உற்பத்தியாளர்கள் குடியிருப்பு நிறைந்த பகுதியில் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அவர்கள் ப்ளீச்சிங் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கு வேண்டிய இட வசதி, நிதி வசதி அது இல்லாமல் தவிக்கிறார்கள். அரசு அதை செய்து கொடுக்க வேண்டும் என்கிறதில்லை. ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி கடந்த 2021 ஏராளமான மாணவர்கள் மாவட்ட மாநில அளவில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படுத்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஆண்டுகளில் மாநில அளவில் ஒருவர் கூட செல்லவில்லை. அதற்கு இந்த அரசு விளையாட்டு மைதானத்தை புதிய பள்ளி வளாகத்திலே கட்டப்பட்டு அதற்கு மாற்று மைதானம் அமைக்கவில்லை என்கிற வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் இளைஞர்கள் பயன்பெறுகின்ற வகையிலே குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உடற்பயிற்சி நிலையம் மினி ஸ்டேடியம் அமைத்து தரப்பட வேண்டும். சாத்தூர் மக்களை பொறுத்தளவிற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இவை அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டால்தான் தங்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கும் என்கிற நிலையிலே இருக்கிறார்கள். இந்த திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய சாதனுடைய பெரியர் மாடல் ஆட்சியிலே விருதுநகர் மாவட்டத்தில் 2 முக்கிய துறை அமைச்சர்களும் கூட அவர்களால் கூடும் வேதனைகள் தான் அதிகமே தவிர அவர்கள் எந்த விதமான தேவையும் நிறைவேற்றவில்லை என்கிற வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல சாத்தூர் தொகுதியில் மதுபான கடைகள் திமுக உடன்பிறப்புகள் 24 மணி நேரம் தன்னுடனிருந்து கிடைக்கிறதாக கள்ளச்சந்தையை விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. சாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய திமுக கூட்டணி சேர்ந்த மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை தொகுதி பக்கமே பார்க்கவில்லை என்கிற வேதனையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். சுய லாபத்திற்காக மட்டுமே அவர்கள் வைத்திருப்பதாக கூறுகிறார்கள். சாத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இதனால் வரை தொகுதி மக்களுடைய குறைகளை பற்றி கவலைப்படவில்லை. சொந்த வேலையை மட்டுமே பார்த்துக் கொண்டு அந்த ஒரு அடையாளமாக சட்டமன்ற உறுப்பினர் பதவி வைத்திருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 4 ஆண்டுகள் சாமானிய மக்கள் படக்கூடிய அவலங்கள், மின்னல்கள், துயரங்கள் சொல்லி மாறாதவை. தொடர்ந்து தற்போது சாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மற்றும் சீர்மரபண மாணவர்களுக்கு தங்கக்கூடிய வசதிகள் இவை அனைத்தையும் சமூக நீதி விடுதி என்ற பெயரிலே திமுக விளம்பரப்படுத்தப்பட்டு அந்த மாணவர்களுடைய அவர்கள் பெயர் வைப்பது நல்ல சோறு கூட கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. எப்படிப்பட்ட வேதனை இருக்கிறது. சாத்தூர் வட்டாரத்தில் அனைத்து பட்டாசுகளும் முதன்மையாக இருக்கிறது. அந்த பகுதியிலே அதிகாரிகள் கைது என்ற பெயரில் வசூல் வேட்டை இப்படி பல்வேறு துயரங்களாக உள்ள மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் துயரத்தினுடைய உச்சத்திற்கு சாய்ந்த திமுக ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதனையெல்லாம் எண்ணி பார்க்கும் விதமாக இந்த கருத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு இந்த மக்கள் உற்சாக ஒரு வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கு வெள்ளக்கோட்டை, காயல்பட்டி, ஆலங்குளம் 100க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இருக்கிறது. 4 ஆண்டுகளில் அரசு மற்றும் அதிகாரி திமுக தப்பம் கட்ட முடியாமல் மிகப்பெரிய அளவில் இந்த தொழிலாளர்களும் இந்த தொழில் செய்பவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அரியலூர் அடுத்தபடியாக ஆலங்குளம் சிமெண்டாலை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதிமுக அரசு அதனையும் செய்யவில்லை என்கிற வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே சத்திரப்பட்டி போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய துயரங்கள் இந்த திமுக ஆட்சியினுடைய உடன்பிறப்புகளுடைய பல்வேறு அடாவடித்தனங்கள் இவற்றையெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருள் ஒருபுறம், அதனால் அது நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு இப்படி தந்து பிரிக்கக்கூடிய நிலையில்தான் இந்த நிலையானது இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்.